அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. ஹாஸ்பிட்டல்ல வேண்டான்னு தட்டி விட்டாச்சு, கோயில் வேணான்னு ஆர்ப்பாட்டமும் பண்ணியாச்சு. இப்ப என்னடானா வீட்டுக்கே சாமியார கூட்டிட்டு வந்துட்டான் இந்த ஆளு. இவன் வேற சூரனை தரேன் பூரண தரன்னு போயிருக்கான். பௌர்ணமி அன்னைக்கு என்ன கூத்து பண்ண போறான்னு தெரியலையே. எப்படி அதை தட்டி விடுறது? ரகு தான் கால் பண்றாரு. சரி, கதவு போய் சாத்திட்டு வருவோம், இல்லைன்னா கதை கந்தல் ஆயிடும். என்ன மனோகர் அண்ணா, நம்ம 2 பேரும் விளையாடலாமா? விளையாடலாமா? ஏதோ இறையுதே. ஒண்ணு இல்ல, உன் காது டமர் ஆயிடுச்சா? உயிர் கேக்குதா? ஐயோ, இந்த எத்து போனவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே. இந்நேரம் பார்த்து போன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. அச்சச்சோ, இன்னைக்கு விட மாட்டான் போல இருக்கே. ரகு வேற விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்னது, அப்ப கேட்கும்போது பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ தூரத்துல இருந்து கேக்குற மாதிரி இருக்கு. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. முதல்ல நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. மனோகர் அண்ணா, எனக்கு பசி வாய்த்து கிள்ளுது. எனக்கு மயக்கமா வருது. போயிட்டு மல்லிய கூட்டிட்டு வரேன். எனக்கு தூக்கமா வருது. எனக்கு சிக்கன் 65 வேணும். சீக்கிரமா போட சொல்லு. சிக்கன் 65 என்ன? சிக்கன் 605 போட்டுறலாம். என்ன நீ லூசு மாதிரி பேசுற? 65 தானே இருக்கு. ஏய், யாரு டைட்டு யாரு லூசுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். முதல்ல அந்த போன் எடு. போனா? ஏய், போன் எடு. போனை எங்க வச்சிருக்க? யார் போன் அது? போனா? சாமி கிட்ட பேசுவேனே, அதான். அது உன்கிட்ட தானே இருக்கு, என்கிட்ட கேக்குற? நீ போய் எடுத்துட்டு வா, நான் பேசணும். உன்னை அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். இரு, அவரு உன்னை என்ன பண்றாருன்னு பாரு. என்ன கேள்வி கேக்குறல்ல, உன் வாயில பிளாஸ்டர் இருக்குல்ல, அத வச்சு ஒட்டி விட சொல்றேன். ஆமா ஆமா, அவருக்கு அதான் வேலை பாரு. முதல்ல இங்க இருக்கிற போனை கொடுத்துரு. நானே சாமிக்கு போன் போட்டு வாயில பிளாஸ்டரி ஒட்ட சொல்றேன். ஏய், சொல்றேன்ல, உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போனை கொடு. ஓ, போனை கொடு. அந்த போனை எடு. நீயே கொடுத்துரு. நான் எடுத்தேன்னா சண்டே ஆயிடும். போன கொடு. ஏய், 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 ஏய். ரேணுகா. ஏய், ஏய், சொல்லுங்க. ஏய். ஏன் போன் எடுக்க வரியா? அடிக்காத. வரியா? அடிக்காத ரேணுகா. சொல்லுங்க கேளு. ரேணுகா, அடிக்காத. ஏய், ஏய், உன்கிட்ட எப்படி போன் வந்துச்சு? நீ பைத்தியம் இல்லங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்றத கேளு. நான் இப்பவே மல்லி கிட்ட சொல்றேன். போய் மல்லியை கூட்டிட்டு வரேன். இரு, மல்லியை கூட்டிட்டு வரேன். மல்லி, மல்லி, மல்லி,
மல்லி வீட்ல எங்கேயும் இல்ல, சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாளே இவ. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். மனோகர் என்ன கால் பண்றாரு. அண்ணா. மல்லி, எங்கம்மா போயிட்ட? ஏன்னு இங்கதான் பக்கத்துல கடைக்கு காய்கறி வாங்க வந்தேன். என்னென்ன விஷயம்? முன்னாடி நாம எல்லாரும் ரேணுகாவை நிஜமாவே மனநலம் பாதிக்கப்பட்டவன் நம்பணும். அதனால அவளை பாத்துக்க சொல்லிட்டு போவ. ஆனா இப்பதான் அவ நடிச்சிட்டு இருக்காங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சேம்மா. அதான் சொல்லாம போயிட்ட போல இருக்கு. அண்ணா அப்படியெல்லாம் இல்லண்ணே, சொல்லாம வந்தது தப்புதான். சாரிண்ணே. இல்ல அதுக்காக இல்ல மல்லி. நாம கதவை திறந்து விட்டு போன்னு சொன்னா கூட இப்ப அவ போக மாட்டா. ஏன்னா எனக்கு தெரியும் அவ நிறைய பிளான் வச்சிருப்பா. எப்படி போவா? அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அண்ணே, கொஞ்ச நேரம் நான் வீட்ல இல்லைன்னா 2 பேருக்கும் முட்டிக்குமே. மல்லி, இப்ப நடக்கிறது விளையாட்டு விஷயம் இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்மா. இப்ப நான் தற்செயலா அவ ரூமை கிராஸ் பண்ணேன்னா போனை புடுங்காம போக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மேல அபாண்டமா பழி போட பாக்குறா. நான் ஆஞ்சநேயர் பக்தன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இது ஒரு பிரச்சனைன்னு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே என்ன? அந்த போன் ஒரிஜினல் போன் எல்லாம் இல்ல, டம்மி போன். அத வச்சு சாமி கிட்ட பேசுறேன்னு பேசிட்டு இருப்பாங்க. என்ன மல்லி நீ இப்படி பேசிட்டு இருக்க? அது வைப்ரேட் ஆச்சு. அப்ப நான் கேட்டது பொய்யா? நான் என் கண்ணால பார்த்தது இல்லன்னு ஆயிடுமா? இப்போ நம்ம எல்லா தலையிலயும் முளக அரைச்சிட்டு இருக்காவ. நீ சொல்ற மாதிரி அது டம்மி போனாவே இருக்கட்டும். அதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? அவ புக்க தூக்கி வீசுறா, ஆக்ரோஷமா பேசுறா. இங்க பாரு, நான் இன்னைக்குதான் அவ கண்ணுல பதட்டத்தை பார்த்தேன் மல்லி. அவகிட்ட போன் இருக்கிறது உண்மை. நீ சீக்கிரம் வந்துட்டா அவளை கையும் களவுமா பிடிச்சிடலாம். நான் ரூமுக்கு போனா கண்டதையும் தூக்கி அடிச்சு என்ன அவ கொன்றுவா. என் உயிருக்கு பயந்துட்டு தான் நான் உன்னை கூப்பிடுறேன். சரிண்ணே, நான் பக்கத்துல வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. இந்த வரேன்னு சொன்னாவ சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வர காணாமே அவ. இந்த கேப்ல இவ போனை எங்கேயாவது பதுக்கிட்டான்னா? வரட்டும் மல்லி, வரட்டும். மல்லிய பாதுகாப்பு கூட்டிட்டு போயிட்டு நிக்க வச்சு போனை தூக்குறேன். வாமா மல்லி. அண்ணே. மல்லி வா, உடனே வா போலாம். அண்ணே இருங்கண்ணே, காய்கறிய உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, காய்கறி கிடக்கு, பொல்லாத காய்கறி. அண்ணே விடுங்க. குடு குடு. உன் வாழ்க்கையே இங்க கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. இப்ப காய்கறி முக்கியமா உனக்கு? வா போலாம். அண்ணே. என்ன மல்லி? அண்ணே கொஞ்சம் நிதானமா இருங்கண்ணே, நான் சொல்றத கேளுங்க. நீங்க வாங்க உட்காருங்க. ஐயோ மல்லி, நீ சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த பாரு, இந்த போன் கதைய பைசல் பண்ணாம நான் உட்காரவே போறதில்ல. அண்ணே நீங்க முதல்ல கத்தாதீங்க. போன் பேசும்போது இப்படிதான் கத்துனீங்க. என்னம்மா பின்ன? கண்ணுக்கு முன்னாடி அநியாய அக்கறை நடக்கிறப்போ கோவப்படாம கத்தாம கொஞ்சிட்டு இருக்க சொல்றியா? சரி, இப்ப போய் பார்த்து என்ன ஆக போகுது? என்ன மல்லி இப்படி பேசுற? அவ ஒரிஜினல் போன் வச்சிருக்கான்னு நான் சொல்றேன். இப்பவும் நீ என்ன நம்பாம அவ டம்மி போன் தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி இல்லன்னு, நீங்க பார்த்த அந்த நிமிஷமே எப்படியாவது போனை கையோட எடுத்துட்டு வந்திருக்கணும். ஐயோ, அவதான் கண்டதையும் தூக்கி வீசுறாளே. நானும் பதிலுக்கு வீசினா என்ன நடந்திருக்கும்? அண்ணே, நீங்க பண்ண அட்ராசிட்டி எல்லாம் பார்த்துட்டு இன்னமும் உங்க கையில அந்த போன் கிடைக்கிற அளவுக்கு வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அண்ணே, அவங்க கிட்ட டம்மி போன் இருக்கிறது நிஜம்தான். அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இப்ப போய் நாம அதை கேட்க முடியுமா? நாம போய் தேடணும்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில கிடைக்க போறது அந்த டம்மி போன் தானே. அவ ரூம சல்லடை போட்டு தேடிட மாட்டேன். அண்ணே, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னு ஊர்ல ஒரு சொலவட சொல்லுவாங்க.
திருட்டுத்தனம் பண்றவங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க. நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. ஆனா பல நாள் திருட ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். மா, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. இங்க பாரு, போனை தோண்டி நான் எடுக்கிறேன். நீ என் கூட மட்டும் வந்து நில்லு மல்லி, அது மட்டும் எனக்கு போதும். அண்ணே அவசரப்படாதீங்க. ஒருவேளை அவங்க நீங்க சொல்ற மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆகாம இருந்தாங்கன்னா, அதாவது தெளிவா இருந்தாங்கன்னா, இந்நேரத்துக்கு போனை அவங்க சேஃப்கார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நாம தேட போய் சப்போஸ் நம்ம கையில போன் சிக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஓ, அப்படி போன் சிக்காமலாம் போகாதுமா. அப்படி சிக்கலனா என்னென்ன பண்ண முடியும்? இருடி, இன்னொரு நாள் வச்சுக்கிறேன்னு வர வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? இல்லன்னு அது அவ்ளோ சாதாரணமா முடிய போறது இல்ல. அவங்க அவர்கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான் போச்சு. ரேணுகா அக்காவை நாம சந்தேகப்படுறது தெரிஞ்சா அவர் சங்கடப்படுவாருன்னு. இப்ப என்னம்மா, பழிய என் மேல போடு, அவ்வளவுதானே. மாப்பிள்ளை எதுவும் திட்டுறதா இருந்தா என்ன அசிங்க அசிங்கமா திட்டட்டும், என்ன கேள்வி கேட்கட்டும். ஏன் என் பொண்டாட்டி பிள்ளைங்க, ஏன் பெரியம்மாவே என்ன கேட்காத கேள்வியா? மாப்பிள்ளை தானம்மா, கேட்டுட்டு போட்டுமா, ஒன்னும் தப்பு இல்ல. இந்த பாரு, எவ்வளவோ நீ இந்த குடும்பத்துக்காக, ஏன் எனக்காக கஷ்டப்பட்டிருக்க, அவமானப்பட்டிருக்க. இன்னைக்கு இத கூட நான் ஏத்துக்க தயாரா இல்லைன்னா அப்புறம் எப்படிமா? வாமா மல்லி ப்ளீஸ். இல்லன்னு அவசரப்படாதீங்க. உங்க மேல கோவப்படுறதோட இந்த விஷயம் நிக்காது. வீட்ல நிம்மதி போயிடும். உண்மையெல்லாம் முழுசா நம்ம ஆதாரத்தோட கண்டுபிடிக்கிற வர அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இவ பண்ற அழிச்சாட்டியத்தெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போக சொல்றியா? யார் சொன்னானு? கொஞ்சம் என்ன பேச விடுங்களேன். சரி சொல்லு. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.